இந்த 2020க்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பணம் பண்ணது மார்க்கெட் ஏறிண்டே இருக்கு, எதை போட்டாலும் ரிட்டர்ன்ஸ் வருது, அப்புறம் எனக்கு நாலேஜ் தேவையே கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் யார் வேணால் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இப்போ பிகினர் ட்ரேடர்ஸாக இருக்காங்கன்னா எந்த மாதிரியான மிஸ்டேக்கள் சார் பண்ணுறாங்க? இல்லை, மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, 4 ட்ரேடு கரெக்டாக போயிடும். 4 வாங்கியிருப்பாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அது 105 ரூபாயில் விற்றுருப்பாங்க, 100ல் வாங்கி 110 ரூபாயில் விற்றுருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால் என்ன ஆகிடுவாங்க, குவான்டிட்டி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. 5 ஷேர் 10 ஷேர் 20 ஷேர் இப்படி வாங்கிட்டே இருப்பாங்க. இதில் ட்ரேட் பண்ண அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சம்டைம்ஸ் அது மாதிரி நடக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், மார்க்கெட் எனக்கு என்ன தெரியும், அப்புறம் குவான்டிட்டி பண்ணுவாங்க. குவான்டிட்டி பண்ணணும்னா அவன்கிட்ட பணம் இருக்காது, அவன் லிவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லிவரேஜ் மீன்ஸ் கடன் வாங்கி பண்ணுவாங்க. யார்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டாவது கடன் வாங்கி இப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு உன்ட்ட பணத்தை கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன், டெய்லி நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கேன், டெய்லி நான் 2-5% சம்பாரிச்சிடுறேன். ஒரு நாளைக்கு 5%னா நான் 200 நாள் 5% சம்பாரிச்சா நான் 10,000% சம்பாரிச்சிருப்பேன், அவ்வளோ ரிட்டர்ன் எனக்கு கிடைக்குது, உன்ட்ட பணம் தான் கூட நான் ரொட்டேட் பண்ணி தரேன். இப்படி ஆரம்பிப்பாங்க. குவான்டிட்டியில் போய் பண்ணுவாங்க, லாஸ் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாது. மேஜர் வேலையில் இருந்தாங்கன்னா வேலையும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். அப்போ கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு கொஸ்டின். உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான்.